திருவிழா மாதிரி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதாவது 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பீச்சில் வந்து அவருடைய மணல் சிற்பத்தை ஒன்று பண்ணியிருந்தோம். அதே போல் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் வந்து காங்கிரஸ் தொண்டர்களும் தலைவர்களும் வந்து மிக சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த காமராஜர் அவர்கள் பிறந்த நாளை வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படின்ற ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்கோம். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் இதுக்கு ஒரே ஆள் வந்து சரியா இருப்பது பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்லலாம். அதனால இன்றும் அவருக்கு ஊரை போட்டு வணங்கும். இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த லஞ்சம் தவிர லஞ்சம் இப்ப கூட தமிழக அரசு எப்படி செயல்படுறாங்க இந்த விஷயத்தை நீங்க சொல்லக்கூடிய விஷயம்? அப்போ புதிதாக அரசு சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். லஞ்சத்தை ஒழிப்போம் என்ற கோரிக்கையோட காமராஜர் வழியில் வந்து அதை இந்த ஆட்சி வந்து லஞ்சத்தை தவிர்ப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்று இருக்கிறார். தொடர்ந்து அதை செய்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இன்னும் நேரம் இருக்கிறது. தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஊழல் இல்லா தமிழ்நாடாக இது மாறும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த தருணத்தில் வந்து காமராஜர் அவர்களுடைய இல்லத்தில் வந்து பார்க்கும்போது எல்லா காமராஜருடைய பக்தர்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்வது காமராஜர் கொண்டு வந்த இந்த மதிய உணவு திட்டத்திற்கு காமராஜர் மதிய உணவு திட்டம் என்ற பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இதை வந்து நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வந்து உங்கள் வாயிலாக நான் சொல்கிறேன். முத்துரமேஷ் நாடார் தலைவர், தமிழ்நாடு நாடார் சங்கம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த தினத்தை அவதார தினமாக, கல்வி கடவுளுடைய அவதார தினமாக இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள தேசியவாதிகளும் தமிழர்களும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக சென்னை பெருந்தலைவர் காமராஜர் நினைவு இல்லத்தில் 124 கிலோ கேக் வெட்டி 1008 எலுமிச்சம்பழ மாலை சாத்தி மற்றும் அன்னதானம், பள்ளி மாணவர்களுக்கு வந்து புத்தகப்பை, பெண்களுக்கு வந்து சேலைகள், 1200 மரக்கன்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பெருந்தலைவர்களுடைய அவதார தினத்தன்று மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய வேண்டுகோளாக சென்னை விமான நிலைய மெட்ரோ பெயரை பெருந்தலைவர் காமராஜர் விமான நிலைய மெட்ரோ என்று மாற்ற வேண்டும். 2011ஆம் ஆண்டு ஆவடி பெருநகராட்சி கட்டிடத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்று தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அதை இதுவரை யாரும் நிறைவேற்றவில்லை. பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவராக கொண்ட மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். மத்திய அரசின் உணவு திட்டமான மதிய உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு காலம் பொற்காட்சியை தந்தவர். 9 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக சிறை சென்றவர். அவருடைய ஆட்சி காலத்தில் டாஸ்மார்க் மதுபானம் என்கின்ற சாராய வியாபாரம் எதுவுமே நடக்கவில்லை. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினமான இன்று மட்டுமாவது டாஸ்மார்க் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நீங்கள் கொள்கை தலைவராக வைத்திருப்பதனால் அவரது கொள்கையான பூரண மதுவிலக்கு திட்டத்தை தமிழகத்தில் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய தேசிய தலைவர், தியாக தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் சென்னையில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணியின் சார்பாக அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை செய்து வணங்கினோம். அதில் பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிஎஸ் அணி பெரும் மகிழ்ச்சி அடைகிறது, பெருமைப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இன்று மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய ஜிம்கானா கிளப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு எங்களது மாநில தலைவர் அன்பு அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மாலை மரியாதை செய்து வணங்கினார்கள். அதே போல ஓபிஎஸ் அணியின் சார்பாக மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் உள்ள திருவல்லிக்கேணியில் அன்னாரது திருவுருவ படத்தை வைத்து பொதுமக்களை அழைத்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்று இந்த காமராஜர் நினைவு இல்லத்தில் ஓபிஎஸ் அணியின் மாநில பொருளாளர் டாக்டர் குமரன் அவர்களின் ஏற்பாட்டில் பாஜக ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரது திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை செய்து வணங்கினோம். பெருந்தலைவர் காமராஜர் ஜாதிய தலைவர் அல்ல, தேசிய தலைவர். ஆனாலும் கூட அவர் சமுதாயம் சார்ந்த நாடார் சமுதாய மக்கள் காமராஜர் எங்கள் தலைவர் அப்படின்னு ஓன் பண்றது மகிழ்ச்சி தான். ஆனாலும் கூட அவரு ஜாதி, மத, மொழி, மாநில வேறுபாடு கடந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை உள்ள இந்திய திருநாட்டு மக்கள் அனைவராலும் போற்றி வணங்கத்தக்க தலைவர். அவர் ஒரு கட்சிக்கு மட்டுமான தலைவர் அல்ல,
ஒருவேளை ஒரு கட்சி தான் அவரை உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். ஏன் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேற. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தொடங்கினது யாருன்னா இந்திரா காந்தி. காமராஜர் உள்ளிட்ட பெருந்தலைவர்களை, மூத்த தலைவர்களை ஓரங்கட்டி விட்டு இந்திரா காந்தி அம்மையார் ஒரு காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான பாரதிய ஜனசங்கத்தோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான பாரதிய ஜனசங்க தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அதாவது இந்திரா காந்தி அவர்கள் ஆரம்பித்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒன்று சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி இருக்கிறோம். அப்போ பெருந்தலைவர் காமராஜரை முழுசா உரிமை கொண்டாடக்கூடிய அதிகாரம், உரிமை கொண்ட ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு ஒரு வழக்கம் இருக்குது. அரசியல் கட்சி வேறுபாடு பார்க்காம இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக, தர்மத்துக்காக, மொழிக்காக யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களோட பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அவங்களோட நினைவு நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். ஏற்கனவே 3 ஆண்டுகள் நான் ஓபிஎஸ்னியோட மாநில பொதுச்செயலாளராக இருந்த போது கூட ஐயா தமிழருவி மணியனை அழைச்சி இங்க பாரதிய வித்யா பவன் மயிலாப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கெல்லாம் நடத்திருக்கிறோம். 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழைச்சி. அந்த வகையில தொடர்ந்து இன்னைக்கும் நாங்க காமராஜரோட பிறந்த நாளை கொண்டாடுறோம். பாரதிய ஜனதா கட்சி 1000 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும். 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பெருந்தலைவர் காமராஜரை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து போற்றி வணங்கி கொண்டே இருக்கும். எல்லாரும் பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவரை ஏத்துக்கணும். ஆனா வெறும் பேச்சுக்கு கொள்கை தலைவரை ஏத்துக்க கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் என்னென்னலாம் விரும்பினாரோ அதுபடி நடந்து காமிக்கணும். அவர் ஒரு நேர்மையான அரசாங்கத்தை நடத்தி காமிச்சார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். அவரது வழியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 13 ஆண்டுகள் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தார். இப்ப 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவோட பிரதமரா, 13 வருஷம் முதலமைச்சர், 12 வருஷம் பிரதமர், 25 வருஷமா பெருந்தலைவர் காமராஜர் போலவே ₹1 கூட ஊழல் பண்ணாம நேர்மையான அரசாங்கத்தை நரேந்திர மோடி நடத்திக்கிட்டு வர. பிரதமரும் ஊழல் பண்றதில்ல, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 75 அமைச்சர்களையும் ஊழல் பண்ண விடுறதில்லை. இதுதான் பெருந்தலைவருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி கடன். பேருக்கு கொள்கை தலைவராக ஏத்துக்காம அவங்களோட பிஹேவியர்லயும் காமராஜர் போல நடந்துக்கணுங்கிறது நமக்கு விருப்பம். அந்த அடிப்படையில் டிவிக்கு ஏத்துக்கிட்டோம், டிஎம்கே ஏத்துக்கிட்டோம், ஏடிஎம்கே ஏத்துக்கிட்டோம். நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போற ஒருத்தர் கூட பெருந்தலைவர் காமராஜரை தங்களோட தலைவரா வழிகாட்ட ஏத்துக்கிட்டா நாடு நல்லா இருக்கும், நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லாருமே சொல்றோம். நான் தான் சொல்றேன், நாளைக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா வச்சுக்கலாம். நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கட்சி ஆரம்பிக்க வேண்டாம். யார் நாளைக்கு, நாளை மறுநாள் எப்ப கட்சி ஆரம்பிச்சாலும் கூட பெருந்தலைவர் காமராஜரை முன்னாடி எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா அந்த கட்சி நல்ல கட்சியா இருக்கும். அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கும். தகுதியானவங்களை மட்டுமே தகுதியான பொறுப்புல போடுவாங்க. பேரளவுல மட்டும் கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டு அவர் சொன்னதை கடைபிடிக்காம இருந்தா தகுதியே இல்லாத ஏதோ நம்ம கட்சியில இருந்தாருங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஆட்களை முக்கியமான பதவியில போட்டிருப்பான். என் படத்தை எடுத்தாரு அதனால இவருக்கு ஒரு முக்கிய பதவி. என் கூட ரொம்ப நாளா ஒருத்தங்க எனக்கு ஃப்ரெண்டாவே இருக்கிறாங்க, நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு பிறந்த நாள் வந்துட்டு கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு பதவி. இப்படிலாம் ஆயிடக்கூடாது. பெருந்தலைவர் காமராஜர் அப்படிலாம் பண்ணிட மாட்டார். அதனால பெருந்தலைவர் காமராஜர் எல்லாரும் கொள்கை தலைவரா ஏத்துக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். நான் டிவிக்கு சொன்னா டிவிக்கு யாரு 12 மணிக்கு கொண்டாடுனா எனக்கு தெரியலையே. ஏன்னா நீங்க ஊடகம் உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகமா தெரியாது. இல்ல நிறைய பேர் அந்த புகைப்படம் வந்து வைரலா போச்சு. த்ரிஷா வந்து விஜய் அவர்களுக்கு கேக் வெட்ட விஷயங்கள்லாம் எல்லா ஊடகங்களையும் வந்தது. அவங்கள குறிப்பிட்டு சொல்லி 12 மணிக்கு மேல இல்ல, தகுதியான யாரனாலும் பதவிக்கு அமர்த்தலாம். நீங்க பெருந்தலைவர் காமராஜரை கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டது உண்மை என்றால் ஒரு பதவின்னா தகுதியான ஆளை போடணும். உங்களுக்கே தெரியும், முன் அனுபவம் இல்லாத, துறைக்கு சம்பந்தமே இல்லாத எத்தனையோ பேரை இன்னைக்கு அரசு பதவியில கொடுத்து வச்சிருக்கிறாங்க. வேற மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தரை தமிழ்நாட்டு டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர் ஏத்துப்பாரு. அதை தனக்கு வந்த பிரைம் மினிஸ்டர் பதவியை விட தன்னை விட சிறந்த ஒரு ஆளா இருப்பாங்க நினைச்சு இந்திரா காந்திக்கு கொடுத்தார். ஆனா அவங்க இப்படி நடந்துக்கல, எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் நான் வந்துட்டு இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்த நாளை பகிரமா குற்றம் சாட்டுறேன். திடகாத்திரமா இருந்த பெருந்தலைவர் உயிர் போனதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த எமர்ஜென்சி. அதனாலதான் அவர் உயிர் போனுச்சு. இல்லைன்னா நல்லா இருந்தார். நேருவோட மகளாட்சியை நல்லாட்சி கொடுப்பாங்க நினைச்சு அவங்கள பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்தோமே, எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டு மக்களாட்சியை கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மனம் வெம்பி 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 அடுத்த 3 மாசம் கூட இறந்து போயிட்டாரு பெருந்தலைவர்.
அதனால எல்லா முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ளிட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அன்பான வேண்டுகோள், எல்லாரும் பெருந்தலைவரை போட்டுருங்க, ஆனா புகைப்படத்தை வச்சு மலர் மரியாதை பண்றதோட விட்டுறாதீங்க. அவர் எப்படி நடந்து காமிச்சாரோ அப்படி நீங்க இருக்கணுங்கிறது எங்களோட விருப்பம், வேண்டுகோள். நன்றி. அந்த மாதிரி ஒரு நோக்கம் நம்ம முதல்வர் விஜய்க்கு இருக்கு. இது நல்லா போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தவிர நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்மள மாதிரி ஒரு இயக்கங்கள் சொல்றோம், அவங்க கேட்கணும், எங்ககிட்ட வந்து என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நிறைய விஷயங்கள ஒரு கருத்து எடுத்து கேட்கணும். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இல்லை. ஒரு கேஎம்சி அடிக்கலாம் போகிற ஒரு வணிகருக்கு அவரும் சேர்ந்து போகிறோம். ஒரு ஏழைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவ தரமான மருத்துவர் கொண்டு தான் நம்பி வரும். அங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இல்லாமல் ஒரு கட்டுப்படிங்க இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து சொல்லணும். அதுக்கான விஷயங்கள் நம்ம கூட உட்காந்து அவங்க வந்து கேட்கறதுக்கான ஒரு இதை ஏற்பாடு பண்ணணும். சந்திக்கணும். அதுக்கு வந்து எங்களுக்கு அனுமதி தரணும். ஏகாதிபத்திய அரசியலை வீழ்த்துகின்ற அளவுக்கு தமிழகத்தில் இருந்தும் ஒரு மாபெரும் தலைவர் உருவாக முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தமிழகத்தினுடைய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் நல்ல கல்வி அறிவை பெறுகின்ற வகையில் கல்வி கண்ணை திறந்த கர்ம வீரர் காமராஜர் பெருந்தலைவர் அவருடைய 124வது பிறந்தநாள் விழாவில் அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் மேலும் புகழ் சேர்க்கின்ற வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அருமையன் டிடிவி தினகரன் சார்பாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய புகழஞ்சலியை அன்னாருடைய மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம். போலாமா? போலாமா? தமிழக மக்களால் மட்டுமல்ல அகில இந்தியாவும் கிங் மேக்கர் என்றும் கர்ம வீரர் என்றும் பச்சை தமிழன் என்றும் காலா காந்தி என்று போற்றப்பட்ட ஐயா பெருந்தலைவருடைய 124வது பிறந்தநாள் விழா. ஒரு ஏழையும் நாட்டை ஆள முடியும் என்பதுக்கு உதாரண பிரசனம் ஆண்டவர். இதிலே அவர் முதல்வர் ஆகான போல இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நினைத்த 6வது கூட படிக்காத இவர் எவ்வாறு ஆட்சியை நடத்தப் போகிறார் என்று நினைத்த காலகட்டத்திலே அவருடைய நிர்வாக திறமையும் அறிவையும் அவருடைய உழைப்பையும் பார்த்து அசந்தார்கள் என்பதை நல்லா நாம் அறிவோம். ஏனென்றால் நம்முடைய ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக பள்ளிகள்லாம் மூடப்பட்டன. ஆனால் காமராஜ் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று 3 மைலுக்கு ஒரு இடத்திலே நடுநிலைப் பள்ளியும் 5 மைலுக்கு ஒரு இடத்திலே உயர்நிலைப் பள்ளி என்று ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7% இருந்த படிப்பறிவு 32 உயர்த்தினார் என்பதை நாம் அறிவோம். அதோடு மட்டுமல்ல, அதாவது அவரை பொறுத்தவரை விவசாயியானவன் சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் எல்லோரும் சோற்றிலே காலை வைக்க முடியும் என்ற காரணத்தினாலே எங்கெங்கெல்லாம் நீரை கண்டாரோ அங்கெல்லாம் அணையை கட்டினார். படித்தால் மட்டும் போதாது, உணவு உண்டால் போதும் தொழில்கள் பெருக வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்கினெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அதுபோன்று வாழ்ந்து மறைந்த தலைவரை பொறுத்தளவில் இன்று வரை காமராஜருடைய ஆட்சி அமைப்போம் என்று தான் சொல்கிறார்கள். அதுக்கு மேலான ஆட்சி அமைப்பேன் யாரும் சொல்லவில்லை. ஆனால் இன்று ஏன் இன்றைய முதல்வர் அவருடைய பிரதான தலைவர்களில் காமராஜரை தேர்ந்தெடுக்க என்று நாம் அறிவோம். இப்படி இருந்தும் இன்று காமராஜரை நினைவிடத்தை பொறுத்தளவில் எவ்வாறு இருக்கிறது, கிட்டத்தட்ட ஏதோ பெயரளவுக்கு அவருடைய நினைவிடம் இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த அண்ணாதுரை அவர்களோ இல்லை என கலைஞர் அவர்களோ இல்லை ஜெயலலிதா அவர்களோ எம்ஜிஆர் அவர்களுக்கு போன்ற மிக பிரம்மாண்டமான முறையிலே தமிழக மக்கள் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய அளவில் எந்த விதமான ஏற்பாடு செய்யவில்லை. ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நாங்கள் கோரிக்கை வைத்தோம், நீங்கள் புனரமைக்க வேண்டும் என்று சொன்னார். அது கடைசி கட்ட காரணத்தினால் கடந்த ஆட்சியில் அதுக்கு எந்த விதமான ஏற்பாடு செய்யணும். ஏன்
அவர் வாழ்ந்த இந்த வீட்டை கூட கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக புதுப்பிக்கிறார்கள், இன்னும் புதுப்பிக்கவில்லை. பலவிதமாக புதுப்பிக்க வேண்டும் சொல்லி இன்னும் செய்யவில்லை. அதாவது காமராஜரை பொறுத்தளவில் இன்று, அதாவது கல்வி கடவுள் என்று போற்றக்கூடியவர், அவரை பொறுத்தளவில் இன்றல்ல 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த அவருடைய புகழ் மறக்காது. ஏன்னா புதிதாக அவர்கள் வாலிபர்களை பொறுத்தளவில் உனக்கு பிடித்த தலைவர் யார் என்றால், பிடித்த முதல்வர் யார் என்றால் இன்று வரை காமராஜர் முதலிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஆகையால் அவருடைய புகழ் ஓங்க வளர்க என்று சொல்லி, அதே போன்று இன்று இந்த சிறையை பொறுத்தளவில் அதாவது புனரமைக்கிறார்கள். இது அதாவது உள்ளே சொல்றாரு, இதை பொறுத்தவரை கண்ணன் கரையில் என்று, அதாவது ஒரு மாதிரி ஒரு அழகில்லாத ஒரு சோட்டங்கு. அதாவது காமராஜர் என்பது கருப்பு தான், அதற்காக கருப்புக்கெல்லாம் இருக்க பெண்களை சிலை வைக்க வேண்டும், பொன்னிறத்தில் முழுக வேண்டும் எங்களுடைய கோரிக்கையா பிறந்த மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய கோரிக்கை நான் வைக்கிறேன். கேட்குறீங்களா? அவ்வளோதான் சார். ரைட். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தீநகரில் உள்ள அவருடைய நினைவு இல்லத்தில் அமைந்துள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியிருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தந்தை தொல்காப்பியனருடைய நினைவு நாள் இன்று. ஆகவே இந்த நிகழ்விலே தலைவர் அவர்கள் கலந்து கொள்ள இயலவில்லை. அவர் திட்டக்குடியில் உள்ள காமராஜருடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவருடைய தந்தையருடைய நினைவு நாளில் கலந்து கொண்டிருக்கின்றார். இங்கே கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் வழக்கறிஞர் எழில் கரோலின், மத்திய செயலருடைய மண்டல செயலாளர் இரா செல்வம், மாவட்ட செயலாளர்கள் மின்னல் பாபு, சேத்துப்பட்டி இளங்கோ, வேலுமணி ஆகியோர் தலைமையில் வணிகரணியினுடைய முதன்மை செயலர் நா செல்லத்துறை ஆகிய நான் முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு இந்த வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கின்றோம். Thank you.